Hello viewers, welcome to Akka Thambi's Food Court. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken 65 எப்படி வந்து ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல்ல நான் ஒரு 1/4 கிலோ வந்து chicken பீஸ் எடுத்துர்க்கேன். சோ நான் போனும் எடுத்துர்க்கேன், போன்லெஸும் எடுத்துர்க்கேன். சோ நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 15 நிமிஷம் வைங்க. எதனால் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆயிரும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா வந்து காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா ஒவ்வொரு துண்டாக எடுத்து போடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன்லாம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.